என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் சேனல் நேயர்களே, இப்போது நான் பார்க்க போவது ஜனநாயகன். ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்பு கூடும் பொழுது பில்டப்பும் அதிகமாகும். 7 மாத போராட்டத்திற்கு பிறகு வெளிவந்திருக்கும் படம் ஜனநாயகன். தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான தளபதி ஜோசப் விஜய் அவர்களுடைய கடைசி படம். சென்சாரில் மாட்டிக்கிட்டு திணறுன்னு திணறிச்சு. படம் வருமா வராதா அவ்வளோதானா என்று தோன்றியது. அது இல்லாமல் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் இணையதளத்திலும் அந்த படம் வெளியாகிடுச்சு. அதை தொடர்ந்து அந்த படத்தில் பணியாற்றிய 2 எடிட்டர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு காவலில் இருக்கிறார்கள். இந்த படத்தை நேற்று முதல்வர் விஜய் அடையாறில் உள்ள தாகூர் தியேட்டரில் பார்த்தார். இன்றைக்கு அவர் கோட்டைக்கு வரவில்லை. பதவியேற்ற நாளிலிருந்து இதுவரை ஞாயிற்றுக்கிழமை தவிர, அரசு விடுமுறை நாள் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் காலையிலேயே கோட்டைக்கு வந்துவிடும் வழக்கத்தை கொண்டிருந்தார் முதல்வர் விஜய். இன்று முதல்வர் விஜய் இதுவரை வரவில்லை. இனிமேல் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த படத்தை ரோகிணி தியேட்டரில் முதல் காட்சி த்ரிஷா அவருடைய தோழிகளுடன் வந்து படம் பார்த்தார். த்ரிஷாவை எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும்னு போனாங்க. சிரித்து கொண்டே தியேட்டருக்குள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய தாயார், த்ரிஷாவுடைய தாயார் அவருடைய தோழியுடன் சினிமா பார்க்க வந்தார். த்ரிஷாவினுடைய தாயாரை அடையாளம் கண்டு கொண்ட ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து கொண்டார்கள். இன்னொரு தியேட்டரில் கீர்த்தி சுரேஷ் படம் பார்க்க வந்தார். அவரும் ரசிகர்களுடன் இருந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதே போல் இந்த படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் முதல் காட்சிக்கு வந்து படத்தை பார்த்து, அதே போல் தமிழக அமைச்சர்கள் பலர் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்தார்கள். இதில் பல அமைச்சர்கள் விழுந்து விழுந்து அழுதார்கள். எதுக்காக அழுதாங்கன்னா, தளபதியோட கடைசி படமாயிற்றே என்று அழுதார்கள். அது மட்டுமல்ல, டைட்டிலில் தமிழக முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் என்று சொல்லும்போது ரசிகர்கள் விழுந்து விழுந்து கைத்தட்டினார்கள். அந்த அளவுக்கு எல்லா தியேட்டர்களிலும் கோலாகலம் நிரம்பி வழிந்தது. நாகர்கோயிலில் ஒரு தியேட்டரில் பள்ளிக்கூடத்து பசங்க ஒரு 50 பேர் வரிசையாக வந்துட்டாங்க. உடனே தியேட்டர் நிர்வாகம் அவர்களை படம் பார்க்க அனுமதிக்கவில்லை. அதே போல் திருத்தணியில் ஒரு 3 தியேட்டர்கள் உள்ள தியேட்டரு. அதில் ஒரு தியேட்டரில் யாருமே வரல படம் பார்க்க. அதனால் முதல் தியேட்டர் 9 மணி ஷோ இல்லை, ரத்து செய்யப்பட்டது. மீதமுள்ள 2 தியேட்டரில் படம் போச்சு. இப்படியாக பல விஷயங்கள். அதே மாதிரி ஒரு இடத்துல பேனர் கட்டுற விஷயத்தில் தமிழ்நாடு வெற்றி கழக எம்எல்ஏவுடைய கார் கண்ணாடி உடைந்தது. இப்படி பல சம்பவங்கள் நடந்துள்ளன. இப்போது ஜனநாயகன் படத்தை விமர்சனத்தை பார்ப்போம். ஜனநாயகன் படத்தில் தளபதி விஜய், பாபி தியோல், மம்தா பைஜு, கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அனல் அரசு சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் வினோத். இந்த படத்தினுடைய ஒரிஜினல் படம் தெலுங்கில் ஜூனியர் என்டிஆர் பாலகிருஷ்ணன் நடித்த பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரியை தான் தமிழில் எடுத்திருக்கிறார் வினோத். எனவே 100க்கு 98% அந்த படத்தில் உள்ள காட்சிகள் தான் வருது. இந்த படத்தில் அரசியல் நிகழ்வுகள் அதிகம். சாராய கடை சாவு, நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. அதை எதிர்த்து போராட்டம். அதற்கு பிறகு போராட்டம் நடத்திய ஒரு பெண்ணின் மகளை கடத்தி போய் கொன்று விடுகிறார்கள். அதில் டாக்டர் ரைச்சல் பிரமாதம் நடிச்சிருக்கு. ஒரு தமிழச்சியாக உணர்ச்சி பொங்க நடிக்கும் பொழுது அவரை பழைய நடிகை விஜயகுமாரியை டாக்டர் ரைச்சலாக நம்ம பார்த்தோம். பிரமாதமாக இருந்தது. அதேமாதிரி அந்த பெண்ணை நிர்வாணமாக கொலை செய்து நடுரோட்டில் வீசிவிட்டு எதிரியில் சென்ற பொழுது துடிக்கிறார் விஜய். அதுக்கப்புறம் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி பாபி தியோல், அவர் பிரகாஷ் ராஜ்
ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், முதலமைச்சரையே ஆட்டி வைக்கக்கூடிய திறமை படைத்தவர். அவர் நேர்மையான போலீஸ் அதிகாரி பாபி தியோலை பேண்ட்டு சட்டையெல்லாம் யூனிஃபார்மை கிழித்து அரை நிர்வாண பக்கிரியாக அனுப்பிவிடுவார். உடனே அவர் அப்படியே சாக போகிற தருணத்தில் ஏன் நாம் சாகணும்னு சொல்லி அவர் தீவிரவாதி ஆகிறார். அதற்கு பிறகு கௌதம் மேனன் ஜெயிலராக இருக்கார், ஜெயிலில் போலீஸ் அதிகாரியாக இருக்கார். அப்போ அவருடைய மனைவி ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க, பெண் குழந்தை. அதனால் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்கிறார். அவர் தான் மமிதா பைஜு. கௌதம் மேனனும் கொல்லப்படுகிறார். கௌதம் மேனன் சாகும்போது என் மகளை எப்படியாவது இராணுவத்தில் சேர்த்துரு, ஏன்னா என்னுடைய மனைவியினுடைய லட்சியம் அது, பொண்ணை எப்படியாவது இராணுவத்தில் சேர்க்கணும்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க பெற்றோர். அது மீறி நான் கல்யாணம் பண்ணிட்டா நான் செத்து போயிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மமிதா பைஜுவை தன்னுடைய மகளாக வளர்க்கிறார் விஜய். மமிதா பைஜுவை எல்லாரும் கடத்த முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு பெரிய போராட்டம். தீவிரவாதிகளை ஒழிக்கிறார், சட்டவிரோத சக்திகளை ஒழிக்கிறார். கடைசியில் மாற்றம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், மாற்றம் வரும், தேர்தலில் நீங்கள் வாக்களியுங்கள் அப்படிங்கிறார் விஜய். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஃப்ளாஷ்பேக். ஒரு படத்தில் கதாநாயகிக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், இல்லாட்டி கதாநாயகனுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இந்த படத்தில் விஜய்க்கு ஃப்ளாஷ்பேக். விஜய் பெரிய போலீஸ் அதிகாரி, அவர் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். அவங்க அம்மா ரேவதி சாக கிடப்பா. அவரை பார்க்க விடாமல் தடுத்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய எதிரிகள். ஆனால் தன்னுடைய சொந்த பொறுப்பில் அவரை வெளியே கொண்டு வந்து அவங்க அம்மா ரேவதியை பார்க்க வைப்பார். ரேவதி இறந்து விடுவார். அதனால் கௌதம் மேனனுக்கு விஜய் மேலே ஒரு பெரிய அட்டாச்மெண்ட். இது விஜயோட ஃப்ளாஷ்பேக். அதுக்கப்புறம் கௌதம் மேனனுக்கு ஃப்ளாஷ்பேக். கௌதம் மேனன் எப்படி அவன் பொண்டாட்டி இறந்துச்சு, மகா ஏன் இப்படி ஆனா அப்படின்னு கௌதம் மேனனுக்கும் ஃப்ளாஷ்பேக். சரி, வில்லன் பாபி தியோல், அவருக்கும் ஃப்ளாஷ்பேக். அவரும் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருக்கார். அப்புறம் அரசியல்வாதி பிரகாஷ்ராஜெல்லாம் பழிவாங்கப்படுறாருன்னா அசிங்கப்படுறாரு. உடனே அவர் மிகப்பெரிய தீவிரவாதி, அதாவது வெளிநாட்டில் பிரதமர்களெல்லாம் மாற்றுகிற மிகப்பெரிய தீவிரவாதி தலைவனாகிறார் பாபி தியோல். தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கிகளை கடத்தி சமூக விரோத சக்திகளை உருவாக்குகிறார். அதாவது முதல்ல ஒரு இந்து கோயிலுக்கு வெடி வைக்கிறாரு, அப்புறம் கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் போராட்டத்தை குவிக்கிறாங்க. ஆக அது ஒரு மத போராட்டமும் படத்தில் இருக்குது. இப்படியாக எல்லோருக்குமே ஃப்ளாஷ்பேக்கு. இந்த படத்தில் விஜய் கதாநாயகன் அடிச்சிருக்கார், அதிரி புதிரி கதாநாயகன். அதாவது இனிமேல் எவனும் சண்டை காட்சிகளை பற்றி யோசிக்கக்கூடாது என்ற நினைப்பிலேயே விஜய் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள், கிட்டத்தட்ட படத்தில் 10-12 சண்டை காட்சி, அதுவும் கிளைமேக்ஸில் தூள் பறத்திருக்கார். ஒரே ரோபோ, அப்புறம் குண்டு எறிகிறது, அருவாளால் வெட்டுறார் பாருங்கள், வெட்டி சாய்க்கிறார். ஒரே ரத்தமும் சதையுமாக இருக்கிறது. சொல்லப்போனால் எதிரிகளை வன்முறையால் தாக்கி அழிக்க வேண்டும் என்பது தான் ஹீரோவுடைய தாரக மந்திரமாக இருக்குது. அதாவது ஜனங்களை புசுப்பி விடுற மாதிரி இருக்குது. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரே இவ்வளவு வன்முறையை தூண்டுகிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அதனால தான் இந்த படத்துக்கு ஏசி தியேட்டர் கொடுத்துருக்காங்க. பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா தன்னேறியாமல் வீட்டில் காய்கறி இருக்கிற கத்தியை தூக்கிடுவோம். அந்த அளவுக்கு ரத்தமும் சதையுமாக இருக்குது. ஒரே வெட்டு. போலீஸ் அதிகாரி அருவாளை எடுத்துகிட்டு குத்திக்கிட்டே சண்டை போடுறாரு. துப்பாக்கி வச்சு டுஷு 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 கொஞ்சம் சுட வேண்டியதானே, இல்லை, அதுக்கப்புறம் மறுபடியும் துப்பாக்கி வச்சு விடுறாரு. இப்படியாக ஒரே இரத்த களரி சண்டை காட்சிகள்னால் அப்படி ஒரு சண்டை காட்சிகள். இந்த படத்தில் 2 கதாநாயகிகள், ஒரு பூஜா ஹெக்டே, ஒரு மம்தா பைஜு. பூஜா ஹெக்டே அப்படி சும்மா ஒரு கதாநாயகி வேணுமேங்கிறதுக்காக வெள்ளஞ்சி விளையமும் ஒருத்தி வந்துட்டு போகுது. ஒரு லேசாக ஒரு லவ் டியூட்டும் இருக்குது.
ஆனால் மம்தா பைஜு தான் அந்த புன்னகை அரசி மாதிரி பயந்தாங்கொல்லியாக பயன்படும்போதும் சரி, எதிரிகள் கடத்த போடும்போது அப்படியே வேடனிடம் சிக்கிய புறா மாதிரி தத்தளிக்கும் போது நடிப்பில் மம்தா பைஜு கொடிகட்டி பறந்திருக்கிறார். விஜயுடைய தங்கையாகவே, விஜயுடைய பெண்ணாகவே வாழ்ந்திருக்கிறார். சித்தா சித்தான்னு கூப்பிடுறாரு. அதாவது சித்தப்பாவை சித்தா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. விஜய் பிரதரை ப்ரோ ப்ரோ அப்படின்னு வரல, அந்த மாதிரி மம்தா பைஜிக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். பிரகாஷ்ராஜ் வழக்கம் போலவே வில்லன், அதுவும் நெத்தியடி வில்லன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வினோத் சொல்லும்போது பிரகாஷ்ராஜ் அரசியலில் விஜய்க்கு நேர் எதிரி. விஜயை கிழின்னு கிழிச்சு போட்டார். மறுநாள் ஷூட்டிங் பிரகாஷ்ராஜுக்கும் விஜய்க்கும் பயந்துக்கிட்டே இருந்திருக்காரு இயக்குனர் வினோத். ஆனால் பிரகாஷ்ராஜ் அதெல்லாம் மறந்து அந்த அரசியல் விஷயத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு செல்லம் அப்படின்னு விஜய்கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காரு. விஜயும் பிரகாஷ்ராஜ் எப்படி நம்மளை தப்பாக பேசினாருங்கிறதையும் அவர் ஞாபகத்தில் வச்சுருக்காரு. 2 பேரும் நல்லா நடித்தாங்க, தொழிலை கவனித்தாங்க. இதுதான் சினிமா. நட்பு வேறு, அரசியல் வேறு, வியாபாரம் வேறு. பிரகாஷ்ராஜ் பின்னி எடுத்திருக்காரு. அதாவது அவ்வளவு முரட்டு வில்லன். ஆனால் அவரை மிஞ்சிட்டார் பாபி தியோல். அந்த 6 பேக் வச்சுக்கிட்டு அட்டேன் கம்பீரமாக நடந்து வர்றது, அதே கம்பீரத்தை இழந்து குற்றுயிரும் கொலையுரமாக அந்த கால் சட்டை போட்டுட்டு ஜட்டியோடு வர்றது, அதுக்கப்புறம் அவருடைய வில்லத்தனங்கள் அட்டேங்கப்பா. அவருடைய முகத்தில் நாம் பயத்தை பார்க்கவே முடியல. ஆனால் சோகத்தை பார்க்க முடிஞ்சது, பயத்தை பார்க்க முடியல. கடைசி வரைக்கும் அந்த தீவிரவாதம் துப்பாக்கிகளை கொடுத்து எல்லா ஊர்லேயும் அந்த மதக்கலவரத்தை உருவாக்குறதெல்லாம் பெரிய வில்லன். படத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குது. நாட்டில் நடக்கிற விஷயங்களை எதையும் சொல்லாமல் விடலை. நிறைய விஷயங்கள், அரசியல் விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதேமாதிரி சொல்கிறார், மாற்றம் தேர்தலில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். இந்த படத்தில் நரேன் மற்றும் சில நடிகர்கள் நன்றாக நடித்திருக்கிறார்கள். என்றாலும் ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே படத்தில் பார்த்த மாதிரியான காட்சிகள் ரிப்பீட்டடாக வருது. இந்த படத்தில் சண்டை காட்சிகளுக்கு உயிர் ஊட்டி இருப்பவர் அனல் அரசு. இந்த படத்தில் இயக்குனரை விட அதிகமாக உழைத்திருப்பவர் அனல் அரசு. அனல் அரசுவையும் சண்டை காட்சியில் நடித்த நடிகர்களையும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அனிருத்து பழைய விஜய் படத்தில் வந்த பாட்டையே அதே மெட்டை போட்டு உசுப்பேற்றிருக்காரு. ஒரே சண்டை காட்சிகளில் கூட பாட்டு தான். பின்னணி இசை அந்த சண்டை காட்சிகளை ஏற்ப தூக்கலாக இருந்தது. அனிருத் கடுமையாக உழைத்திருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்வேன். அந்த பழைய மெட்டை போட்டே ஒப்பேற்றிட்டார். கொஞ்சம் புது மெட்டை போட்டுக்கணுங்களா விஜய்க்கு, அது அல்ல. கடைசிலையும் ஒரு ட்ரெயினில் ஒரு பாட்டு வருது, அது சுமாரத்தான் இருந்துச்சு. எனவே அனிருத்து வாங்கிய சம்பளத்துக்கு உழைக்கவில்லை என்று தான் தோன்றுகிறது. இயக்குனர் வினோத் அப்படியே ஈடிச்சாங்காப்பி பகவந்த் கேசரியை அடிச்சிருக்காரு. அவருடைய சொந்த மூளையை பயன்படுத்தி விறுவிறுப்பான படத்தை கொடுத்துருக்க வேண்டும். திரைக்கதையில் விறுவிறுப்பு ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திரைக்கதையில் விறுவிறுப்பு ஏற்படுத்தாதது வினோத்துடைய குறை, தவறு என்றே நான் சொல்வேன். அதனால் படம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பரபரப்பாகவோ விறுவிறுப்பாகவோ இல்லை. ஒரு ஆக்ஷன் ஸ்டோரிங்கிறது சும்மா நாற்காலி நுனியில் உட்காந்துக்கிட்டு பரபரன்னு பார்க்க வேண்டிய கட்டத்தில் டைரக்டர் இயக்கியிருக்கணும். வினோத் அப்படி இயக்கலை. இவரோட படத்தை பகவந்த் கேசரியே அப்படி தான் இருந்துச்சா என்னமோ நமக்கு தெரியல. படம் கொஞ்சம் சுமாரத்தான் இருக்குது. மொத்தத்தில் என்னையா சொல்ல வரேன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரே வரியில் சொல்கிறேன், ஜனநாயகன் பில்டப் ரொம்ப ஓவர், படம் சுமார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.